ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்திரம் கழுவுற சோப் வந்து 4 பொருளை கொண்டு வீட்டிலே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். காஸ்டிக் சோடா 50 கிராம், தண்ணி வந்து 250 ml, பாம் ஆயில் 300 ml, வாஷிங் சோடா 25 கிராம், பேக்கிங் சோடா 25 கிராம், லெமன் எசன்ஸ், ஃபுட் கலர் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பவுலோ அல்லது பிளாஸ்டிக் பவுலோ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எம்டி பவுலில் காஸ்டிக் சோடாவை இது கூட சேர்த்துடலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆகும், பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வந்து அந்த விஸ்கால் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து அந்த காஸ்டிக் சோடா கரையிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த காஸ்டிக் சோடா எல்லாமே வந்து தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வந்து அந்த ஹீட் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாம் ஆயில் 300 ml ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா எப்போதுமே கையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து காஸ்டிக் சோடா கையில் பட்டால் அரிக்கும்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி வந்து சோப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இது எல்லா ப்ராசஸுமே முடியும் போது, அதாவது சோப்பாக நமக்கு ரெடி ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிக் சோடாவோட பவர் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 1 மந்த் கழிச்சு தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இது கூட 25 கிராம் அளவுக்கு வாஷிங் சோடாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாஷிங் சோடா போட்டுட்டு அது கட்டிப்படாத மாதிரி நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது வந்து கட்டிப்படக்கூடாதுங்க. நம்ம போட்டிருக்க பவுடராக போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கெட்டிப்படாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வாஷிங் சோடாவும் பேக்கிங் சோடாவும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லு அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் ஆக்கி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து லெமன் எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு வாசனை திரவியம்னாலும் ஊற்றிக்கலாம், அல்லது நீங்கள் இதை விட்டுறலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்த்தாகுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஃபுட் கலர் ஏதாவது ஒரு கலர் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தாங்க கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். எலக்ட்ரிக் பிளெண்டர் இருக்கவங்க பிளெண்டரில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி விஸ்கால் ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கெட்டி பதமாகும். பாருங்க எப்படி வந்து கெட்டியாக இருக்குன்னு. கலரே வந்து நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்து கெட்டியாகணுங்க. இப்போ நான் வந்து ஒரு வெயிட் மிஷின் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்வீட் பாக்ஸு, அந்த மாதிரி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கப்ஸில் தான் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் பேப்பர் கப்பு, சில்வர் கப்பு இந்த மாதிரி எதுலனாலும் ஊற்றிக்கலாம். சில்வர் கப்பில் ஊற்றும் போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வருங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 4 இதில் ஊற்றி வச்சுருக்கேன். 2 இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டில் ஊற்றிருக்கேன், 2 பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிருக்கேன். ஸோ நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 600 கிராம் கிட்ட நமக்கு அந்த சோப்பு வந்து வருதுங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே விட்டுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சோப் வந்து நல்லா சூப்பராக கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு கவுத்து போட்டு இந்த மாதிரி தட்டினாலே போதுங்க, அப்படியே நல்லா வந்து விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் ஊற்றும் போது லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோல்டில் ஊற்றும் போது லைட்டாக நம்ம இழுத்தோம்னாலே நமக்கு சூப்பராக வெளியில் வந்துடும் பாருங்கள். நல்லா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து சோப் கிடச்சிருக்கு. இப்போ நாம் ரெடி பண்ண 4 சோப்பையுமே நான் வந்து வெயிட் போடுறேன், பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஒவ்வொரு சோப்பாக நான் வந்து மேலே வைக்கிறேன். வெயிட் ஏறிட்டே போகுது பாருங்கள். ஃபைனலாக நமக்கு 4 சோப்பையும் சேர்த்து 590 கிராம் கிடச்சிருக்குங்க. 600 கிராமுக்கு 10 கிராம் தான் கம்மி. ஸோ நம்ம செஞ்சால் மட்டும் போதாது, இப்போ நம்ம டெமோவும் காமிச்சிடலாம். இப்போ அந்த சோப்பில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பால் தொட்டுக்கிறேன்.
இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு முறை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 1 மந்த் ஆனதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் வந்து காஸ்டிக் சோடா ஆட் பண்ணியிருக்கனால அது நமக்கு எந்த விதமான இரிட்டேஷன்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு நுரை வருது. நீங்கள் கடையில் வாங்குற அளவுக்கு நீங்கள் நுரை எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் நல்லாவே இருக்குங்க. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு நுரை வந்தாலே போதும். பாருங்கள் பாத்திரம் வந்து எப்படி வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு. ஸோ இப்போ நமக்கு 1/2 கிலோவுக்கு மேலே சோப் கிடச்சிருக்கு. இந்த சோப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ₹26.75 தாங்க நமக்கு செலவாச்சு. அப்போ நமக்கு 100 கிராம் சோப்போட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹5 தாங்க ஆகும். ஸோ நாமளே செய்யும் போது கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தாங்க ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.